வணக்கம். நான் வழக்கறிஞர் தாம்பரம் சிவா. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005, இதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த சட்டம் பேரை கேட்கும் போதே இது பெண்களுக்கான சட்டம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வருது. ஆனா இது ஆண்களுக்கு எதிரான சட்டமா அப்படிங்கிற கேள்வியும் அதோட கூடவே வருது. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள பாதிக்கப்படுறா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நிவாரணம் தரக்கூடிய சட்டம் தான் இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம். ஆண்கள் இந்த சட்டத்துல பாதிக்கப்பட்டா புகார் கொடுக்க முடியுமா அப்படின்னா, இந்த சட்டத்துல ஆண்கள் புகார் கொடுக்க முடியாது. ஆனா இந்த சட்டத்தை ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, ஆண்களுக்கு எதிராக ஒருபோதும் பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வழக்கிற்கான சாட்சியங்களும் நம்ம நீதிமன்றத்துல சமர்ப்பணம் பண்ணா மட்டும்தான் அந்த வழக்குல நம்மளால வெற்றி கொள்ள முடியும். ஆனா சமீப காலங்களாகவே, கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவே இந்த சட்டத்தை பழிவாங்கும் நோக்கத்தோடு பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை இந்திய உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகள்ல சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் மட்டுமா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு உயர்நீதிமன்றங்களும், சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுமே ஆண்களை, குறிப்பாக கணவன்மார்களை பழிவாங்குவதற்காக பல வழக்குகள்ல மனைவிகள் இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தோட சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த சட்டத்துல பெண்கள் 5 விதமான பரிகாரங்களை பெற முடியும். பரிகாரம் அப்படின்னா இந்த சட்டத்தை உபயோகப்படுத்தி அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், என்னெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு பாதிப்பை எதிர்கொள்றா. அந்த பாதிப்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, மன ரீதியான பாதிப்பா இருக்கலாம், இல்ல உடல் ரீதியான பாதிப்பா இருக்கலாம், இதை தாண்டி ஒரு பொருளாதார ரீதியான பாதிப்பா இருக்கலாம். இதை கணவன் தான் ஏற்படுத்தணுமா அப்படின்னா, இது மனைவிக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பா பொருந்தாது. மனைவி கணவனுக்கு எதிராகவோ கணவரது குடும்பத்தாருக்கு எதிராகவோ இந்த வழக்கை தாக்கல் பண்ணலாம். இல்ல ஒரு கூட்டு குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குடும்ப உறவினர்களால் பாதிக்கப்பட்டா அப்படின்னா தாராளமா அந்த பெண் இந்த சட்டத்தின் கீழே வழக்கு தொடுக்க முடியும். என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்டர். ப்ரொடெக்ஷன் அப்படின்னா பாதுகாப்பு உத்தரவு. குறிப்பா மனைவி கணவர் வீட்டாரால பாதிக்கப்படுறா அப்படின்னா, என்னை கணவர் வீட்டார் ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது, கணவர் வீட்டாரோ துன்புறுத்தக்கூடாது, எனக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு தாராளமா நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க முடியும். அது என்ன பாதுகாப்பு உத்தரவு? அந்த பாதுகாப்பு எதை சார்ந்து உள்ளது அப்படின்னா, அந்த பெண் மன ரீதியிலான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கலாம், இல்ல உடல் ரீதியிலான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கலாம். உடல் ரீதியிலான தாக்குதல் அப்படின்னா அடித்து காயப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, அது மட்டும் இல்ல பாலியல் துன்புறுத்தலும் அதுல சேர்ந்துதான் வரும். ஒரு பெண்ணை பொருளாதார ரீதியா ரொம்ப பாதிப்படைய செய்யறாங்க அப்படின்னா அதுவுமே குரூயல்டி தான், அதுவுமே ஒரு விதமான கொடுமை தான். அப்போ ஒரு பெண் பொருளாதார ரீதியா, மன ரீதியா, உடல் ரீதியா எந்த வகையான பாதிப்புகளை எதிர்கொண்டாலும் தாராளமா ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டரை நீதிமன்றத்துல கேட்க முடியும். ஆனா நீதிமன்றத்துக்கு போய் நான் ரொம்ப பெருசா பாதிச்சிருக்கேன், என்ன மன ரீதியா என்ன மென்டல் குரூயல்டி பண்ணிருக்காங்க, உடல் ரீதியா என்ன பிசிக்கல் குரூயல்டி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது நீதிமன்றத்துல தகுந்த சாட்சியங்களோட நீதிமன்றத்துல நிரூபிச்சா மட்டும்தான் நீதிமன்றம் இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர், அதாவது பிரிவு 18 செக்ஷன் 18 பிரிவு 18 குடும்ப வன்முறை சட்டம், இதன் கீழே நம்ம அந்த பரிகாரத்தை கேட்க முடியும். இந்த பரிகாரம் ஒரு பெண் கேட்கிறா அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றம் உடனே ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுத்துருவாங்களா அப்படின்னா, இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் ஆர்டர். இந்த உத்தரவை நீதிமன்றம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதாவது ஒரு பெண் பாதிப்பை எதிர்கொள்றா அப்படின்னா, பாதிப்பு அடைஞ்சிருக்கேன்னு நீதிமன்றத்துல சொன்னா அந்த பாதிப்பு எத்தகைய பாதிப்பு அப்படிங்கறத நீதிமன்றத்துல நிரூபணம் பண்ணினா மட்டும்தான் அந்த நீதிமன்றமானது அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு உத்தரவு, ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு உத்தரவை அளிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே நான் பாதிக்கிறேன் எனக்கு கணவர்கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டா இது ஒட்டுமொத்தமா அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா, அதாவது சட்டத்தை தவறாக பயன்படுத்துதல் கீழே வந்துடும். அதனால அந்த பெண் தன்னுடைய பாதிப்புகளை நீதிமன்றத்துல சட்டப்பூர்வமா நிலைநிறுத்தினா இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கிடைக்கும். இல்ல அப்படின்னா நீதிமன்றம் கேட்டுட்டாங்களேங்கிறதுக்காக பாதுகாப்பு உத்தரவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவினுடைய பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் இதை பத்தின ஒரு ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆர்டர் முழுக்க நீதிபதியினுடைய தனிப்பட்ட
சுதந்திரம், அதாவது நீதிபதி வந்து அந்த பெண் நிஜமாவே பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத நீதிபதி உணர்ந்து அந்த சட்ட வழக்குல அது நிரூபிக்கப்பட்டா மட்டுமே அந்த பாதுகாப்பு உத்தரவை தரணும். இல்ல அப்படின்னா அந்த நீதிபதி அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இததான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் ஆர்டர். இது நீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரிஷன், நீதிபதியோட டிஸ்கிரிஷனரி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தினுடைய ஒரே ஒரு சாராம்சம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர், அதாவது பாதுகாப்பு உத்தரவை பத்தி மட்டும்தான் பார்த்திருக்கோம். இத மாதிரி இந்த சட்டத்துல இன்னும் 4 ஷரத்துக்கள் இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், பாதிக்கப்பட்ட பெண் ஒட்டுமொத்தமா காம்பன்சேஷன் கேட்கலாம், பாதிக்கப்பட்ட பெண் எனக்கு குடியிருக்கிறதுக்கான உரிமை வேணும், அந்த வீட்டுல வாழ்வதற்கான உரிமை வேணும்னு ரெசிடென்ஷியல் ஆர்டர் கேட்கலாம், குழந்தை இருந்தா தாராளமா கஸ்டடி மற்றும் பராமரிப்பு கேட்கலாம். இன்னும் 4 ஷரத்துக்கள் இருக்கு. அடுத்தடுத்த பகுதியில இந்த 4 பற்றி நம்ம ரொம்ப விரிவா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளோட பார்க்க போறோம்.